வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதிமுக தரப்பிலிருந்து சென்ஸ் பண்ணிட்டாங்களா விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ். ஏன்னா போன முறை திமுக 16 அமைச்சர்கள் வரைக்கும் கேள்விகளா கேட்ட இடங்கள்ல பதில் கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்ப ஏடிஎம்கே தரப்பிலும் பதில்கள் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டி திமுக தாவேகா தான் போது அவருடைய கருத்து மக்கள் கருத்து அதல்ல அப்படின்னு தொடங்கி, செல்லூர் ராஜு அவர்கள் கூட்டத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், சிவாஜியை நாங்க பார்த்தோம் என்பது போல போகிறது. அவர் உண்மையிலே திமுக வீழ்த்தணும்னா எங்களுக்கு கூட தான் அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும்னு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் வெளிப்படையா அழைப்பும் இன்னமும் விடுக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக தாவேகாவை சென்ஸ் பண்ணிட்டாங்களா? அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வர முடியாதுங்க. பிராக்டிக்கலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிங்கிள் ரீசன் என்ன, இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், அங்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படிங்கும்போது 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஒரு கூட்டணியில் இருப்பது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லணும். என்றாலும் விஜயோட கிரௌடு புல்லிங் அதை பார்த்து அதிமுக கொஞ்சம் யோசிக்குது. பெரும்பாலும் எங்க பகுதிகளில், அதாவது தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, தேவர்களில் ஒரு பிரிவை தவிர முத்தரையர்கள், நாடார்கள், யாதவர்கள், இதுல இருந்து இளைஞர்கள் விஜய் கூட்டத்துக்கு செல்றாங்க. நானே அதை கேள்விப்பட்டேன். நான் பேசினப்ப ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட ஒரு பிரிவு, அது கொஞ்சம் அங்க ஓக்கலா ஸ்ட்ராங்கான பிரிவு தான். அந்த இளைஞர்களை தாண்டி பிற இளைஞர்கள் பிளஸ் பட்டியலின இளைஞர்கள் இவங்க தான் போறாங்க. அப்படின்னா என்ன, நம்ம பகுதிகளில் என்னங்க ஓட்டு பிரியும் அப்படின்னா 10 to 15% தான் சொல்றாங்க. 15% இளைஞர் கம்யூனிட்டியில. இளைஞர்களோட பிரச்சனை என்னன்னா, பணம் கிடையாது, கை காசு தான் போடுறாங்க. சும்மா 20 பேர் 30 பேர் ஒரு கிராமத்தோட ஒரு பகுதியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க சேர்ந்து அவங்க பணம் போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர்லேருந்து வேதாரண்யமோ நாகப்பட்டினமோ எல்லாம் ஈஸியாகலே போயிடலாம். அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட ஃபண்டிங் லிமிட்டடு. கட்சி மேலிடத்துல இருந்து பெரும்பாலும் கொடிகளுக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்க, கொடிகளுக்கும் சில பெரிய பேனர்களுக்கும். நீங்கள் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த 2 கூட்டத்துலையுமே. அதாவது ரொம்ப யூஸ் பண்ண கொடியாகவே தெரியாது, பூத்தம் பூசாக இருக்கும். அதை தாண்டி ஆர்கனைசேஷன் போகிற வழியெல்லாம் கொடி கட்டியிருந்தாங்க. கொடி கம்பம் ஊனி, கொடி கம்பி, ஏதாவது ஒரு கம்போ ஊனி எல்லா இடத்துலையும் கொடி நெருக்கமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் முந்தியே போய் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் பகுதியிலேருந்து போன இளைஞர்கள் முதல் நாள் ஈவினிங்கே போயாச்சு, மறுநாள் காலையில் வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க. அதாவது நாடியம், முக்கம், பள்ளத்தூர், அதே மாதிரி மருங்கப்புள்ளம், அதே மாதிரி பேராவூரணியோட உட்பகுதிகள், குன்றைக்காடு, நிறைய கிராமங்கள் நான் பேசுனாங்க. எல்லாருமே அதை நோக்கி போறாங்க. அப்படின்னா யாருக்கு பாதிப்புங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது அதிமுக ஓட்டு வங்கி பாதிக்குது. ஏன்னா எங்க பகுதி கொஞ்சம் அதிமுக ரெட்டையில ஓட்டு வங்கிங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படி ஜெயலலிதா அம்மா காலம், இவன் எடப்பாடியாருக்கு கூட அந்த ஓட்டு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. திமுக எதிர்ப்பு, அதிமுக ஆதரவு, இப்படியான ஒரு நிலைப்பாடு அங்க இருந்துச்சு. அதிமுக ஓட்டு வங்கி பாதிக்குதுங்கிறத இப்போ அதிமுகவில் இருக்கிற சீனியர் லீடர்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியுது. ப்ராபப்ளி இது மதுரையிலையும் இருக்கலாம். நம்ம அந்த பக்கம் அவர் போகும்போது தான் இதை அசஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம அசஸ் பண்ணுறதெல்லாம் டெல்டா தான். திருச்சியும் நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா பழைய திருச்சி மாவட்டம், பழைய தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தை தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதில் அதிமுக ஓட்டு பாதிக்குது, சீமான் ஓட்டு பாதிக்குது. ஏன்னா அதிமுகவில் கொஞ்சம் அதிருப்தியானவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது பாதிக்குது. 2 சைட்லேருந்து வர்ற ரியாக்ஷன்ஸ் அதைத்தான் குறிப்பிடுது. திமுகவுக்கு வேறு வழி இல்லைங்க, ஏன்னா அவர் ஆளுங்கட்சியை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு, அதனால பதில் கொடுத்து தான் ஆகணும். விஜய் கூட்டம் போட்டு அதே இடத்துல நேரு அதே இடத்துல கூட்டம் போட்டு பதில் சொல்கிறாரு. இப்போ விஜய் நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக எடுத்துக்க தான் செய்யணுங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. காரணம், குற்றச்சாட்டு வைக்கும்போது பதில் சொல்லாமல் இருக்க முடியாது, குற்றச்சாட்டுகளில் பிழை இருக்குது. இப்போ விஜயோட குற்றச்சாட்டுகள் இருக்கிற ஃபேக்சுவல் எரர்ஸ் ஆங்கில பத்திரிகையிலேயே அதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஃபேக்சுவல் எரர்ஸை சுட்டி காட்ட வேண்டிய பணி திமுக அமைச்சர்களுக்கு வந்துடுது. அவங்க எல்லாரும் அங்கே ஒன்று உள்ளூர் அமைச்சர்களாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா உள்ளூரில் எம்எல்ஏக்களாக
மாவட்ட செயலாளராக நீண்ட நாள் கட்சிக்காரர்களாக இருக்காங்க. ஸோ பதில் சொல்றாங்க. அப்போ விஜய்க்கு வந்து டபுள் அட்வான்டேஜ் கிடைக்கும். எதிர்கட்சிகளும் ரெகக்னைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில வந்து பதில் சொல்லுது, ஆளுங்கட்சியும் ரெகக்னைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில பதில் சொல்லுது. இதுதான் விஜயோட இன்றைய தேதிக்கான அட்வான்டேஜ். ஆனா அதை பயன்படுத்தி அவரு கட்சியை ஸ்திரப்படுத்துறாரா, இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. விசிகா அப்படின்னும் போது நாகப்பட்டினம்ங்கிறதுனால விசிகா எம்எல்ஏ ஷானவாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பல விஷயங்கள் அவர் வைக்கிறாரு. அவர் வச்ச விமர்சனம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு பார்க்க முடியுது. ஏன்னா ஆளுநரும் அண்ணாமலையும் இல்லாத குறையை இவர் வந்து கையில் எடுக்கிறாருங்கிறது பொலிட்டிக்கல் சார்ஜா தான் நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா விவரப்பிழைகள் இருக்கிறதுங்கிறது கரெக்ட், பட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை நம்ம வைக்கணுமா சார்? அந்த விமர்சனத்தை ஆளுநரும் அண்ணாமலையும் அப்படி சொல்ல முடியாதுங்க, நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுநர் வந்து அவரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை, தமிழ்நாட்டு அரசியல்னா நான் திமுகவே குறிப்பிடல, 1920 இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு 100 வருட அரசியல் பாரம்பரியம் இருக்கு, அதற்கு எதிரான கருத்துக்களை ஆளுநர் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ணாமலை அவர் வந்து ரைட்டிஸ்ட் கருத்துக்கள். ஆனா விஜயோட எல்லாமே அவரோட டோட்டலா பாணியே வந்து திராவிட அரசியல் தான். 100 வருஷமா இங்க என்ன நம்பிக்கைகள் இருக்கோ, என்ன அரசியல் பரிணாமம் இருக்கோ அதைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார். கலைஞரை தவிர காமராஜர்ல இருந்து தொடங்கி அண்ணா, அதற்கு பிறகு அண்ணாவுக்கு முன்பு தந்தை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வரைக்கும் விஜய் வந்து அவர் சுவீகரிச்சுக்கிறார். ஸோ அவங்க கொள்கைகள் என்னவோ அதுதான் இவர் சொல்ல முடியும், வேற வழி இல்லை. அப்ப அவரை வந்து ஆளுநரோடையும் அண்ணாமலையோடையும் ஒப்பிட முடியாது. அவங்க இல்லாத குறையை போக்குறாங்க அப்படியெல்லாம் நிச்சயமா சொல்ல முடியாது. விஜய்க்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத திமுகவும் திங்க் பண்ணும். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி விஜயால பிளவுபடுறது திமுகவுக்கு லாபம் தான். அவர்களோட ஓட்டு வங்கி போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி போயிடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வங்கி போயிடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துறாங்க. அது ஒரு அரசியல் கட்சி இயல்பாக வந்து அப்படித்தான் செய்யும். இதுல இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி விஜய் எடுத்துருவாரு அப்படின்னு நானும் நினைக்கல. என்னன்னா அவங்க வந்து ஆன்டி பிஜேபியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பிஜேபியில இருந்து யாரும் ஜெயிச்சு வரக்கூடாது. இப்போ இதே விஜயோட இந்த இந்த செகண்ட் லெக் சுற்றுப்பயணத்துல நிறைய இஸ்லாமிய ஊர்களை சுற்றி சுற்றி இருக்குங்க. இப்போ எங்க பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முத்துப்பட்டினம் எல்லாம் அந்த அலையாத்தி காட்டெல்லாம் சொன்னதுல ஃபேக்சுவல் எரர் என்னன்னா, அங்கே ஏற்கனவே அலையாத்தி காடுகள் ரொம்ப நல்ல மெயின்டைன்டா இருக்கு, புதிய காடுகள் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அது எல்லாமே வந்து அதிராம்பட்டினம் எல்லாமே இஸ்லாமிக் ஏரியா, எல்லாமே அங்க போயிருப்பாங்க, கூட்டம் பார்க்கலாம் போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கலி டாமினன்ட் கம்யூனிட்டி, ஹிந்து கம்யூனிட்டிஸ்ல டாமினன்ட் கம்யூனிட்டிக்கு கீழே இருந்த நான் டாமினன்ட் கம்யூனிட்டி, ஆனா ஆஸ்பிரேஷனல் கம்யூனிட்டி அவர் இழுக்கிறார். அரசியல் அவா இருக்கு அவங்களுக்கு. உள்ளூர்ல இருக்கிற ஜாதி அழுத்தங்கள் காரணமாக அது வெளிப்படையா தெரியாம இருந்திருக்கும். அவங்கள வந்து இவர் இழுக்கிறாரு. ஆனா இழுக்கிற இளைஞர்கள் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அமைதி காக்குறாங்க. அதான் அதோட சிக்கல். பொதுவாக வந்துங்க எங்க காலகட்டத்திலையும் சரி, அதுக்கு பிறகும் சரி, தலைவர்கள் வந்து கூட்டம் போட்டு பேசிட்டு போன பிறகு இளைஞர்கள் அந்த செய்திகளை எடுத்துக்கிட்டு போவோம், சின்ன சின்ன கூட்டங்கள் போடுவோம். அது போக எங்க நண்பர்கள் குழாம்ல அதை பற்றி விவாதிப்போம், திராவிட இயக்க கொள்கைகளை எடுத்துட்டு போவோம், எம்ஜிஆர் மன்றங்கள், எஸ்எஸ்ஆர் மன்றங்கள் அதுக்கு உதவி செய்யும், படிப்பகங்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரியான செட்டப் இல்லை. அப்ப விஜய் வந்து ஒரு 18 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களை, இளம்பெண்களை வந்து கூட்டத்துக்கு வர்ற அளவுக்கு கவர்ந்து இழுக்கிறாரு. கூட்டத்துக்கு வராமலும் ஒரு 35 வயசு 37 வயசு வரைக்குமானவர்கள் விஜயை நோக்கி போறாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த திராவிட இயக்க சித்தாந்தங்கள் எல்லாம் இன்றைய தேதிக்கு ஒரு 35 வயதானவர்களுக்கு ஒரு அவங்க 2 இல்லைன்னா 4 முறை ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கிடல. அது ஒரு சிக்கல். திராவிட இயக்கங்கள் அந்த உணர்வை கடத்தவும் இல்லை. அது அடுத்த சிக்கல்கள். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, எம்ஜிஆர் காலத்தை சொல்றாங்களே தவிர 1987க்கு பிறகு இன்று வரைக்கும் நம்மளோட வாக்காளர்கள் கிராஸ் செக்ஷன்ல நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாறுதல்களை பிரதிபலிக்கிற இளைஞர்கள் அப் டு 40 இயர்ஸ் அவங்களை எப்படி கவர்ந்து இழுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஏமாற்றுறாங்க. ஒன்றும் கவர்ந்து இழுக்கவே இல்லை. மாற்றத்துக்கான சாவி இவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நம்பர் வந்து 2 கோடி, 2.25 கோடி, 40 வயசு கீழே பார்த்தீங்கன்னா 18 to 40, 2 கோடி ஆவரேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா மாற்றத்துக்கான சாவி அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து 6 சொச்சம் தான், 6 கோடிக்கு கொஞ்சம் கூட.
ஓட்டு போட வராதவர்கள் இருப்பார்கள். ஆனா இவங்க முழுமையா ஓட்டு போட்டாங்கன்னு வைங்க, இப்ப எப்படி வந்து இஸ்லாமியர்கள் என் பிளாக்கா எந்த விதமான பின்னணியுமே இல்லாமல் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திரண்டெழுந்து வாக்கு போடுறாங்கல்ல, அதுதானே நம்ம வந்து பாரதிய ஜனதா அது அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டின்னு குற்றம் சாட்டுது. திராவிட இயக்கங்கள் அது கன்சால்டேஷன் ஆஃப் மைனாரிட்டின்னு சொல்லுது. ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் தாங்க இது. அப்பீஸ்மெண்ட்டுக்கும் கன்சால்டேஷனுக்குள்ள வித்தியாசம். அப்ப கன்சால்டேஷன்ல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு 10% ஓட்டு இருக்குன்னா 10% அப்படியே நமக்கு வந்துருங்கிற கணக்கு தான். we are assured of மினிமம் கேரண்டி. நம்ம கையில தொடங்கும் போதே 10% இருக்கு. அதுதான் ஜெயக்குமார் வேற மாதிரி சொல்றாரு. நான் தேர்தலில் நிற்கும் போதே எனக்கு 40,000 ஓட்டு குறைஞ்சிருதுங்கன்றாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சா ராயபுரம் தொகுதியில -40,000. நான் தொடங்கும் போதே 40,000 மைனஸ்ல தொடங்குறேன். ஆனா எனக்கு எதிராக நிக்கிறவங்க தொடங்கும் போதே 40,000 பிளஸ்ல தொடங்குறாங்க. நான் எப்படி ஜெயிக்க முடியும்னு அவர் வெளிப்படையாக சொன்னார். அது உண்மை. அவரோட நீண்ட நெடிய அனுபவம் அந்த துல்லியமான புள்ளி உரத்துக்கு காரணமா இருக்கும். அது வந்து ஒரு கன்சால்டேட்டட் ஓட் பேஸை கிரியேட் பண்றது. அப்போ அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் இப்போ போக போக இப்போ ஏன்னா 2 பஸ் பயணம், ஒன்று எடப்பாடி பழனிசாமி பஸ் பயணம், இன்னொன்று விஜயோட பஸ் பயணம். ரெண்டையும் வந்து கம்பேரிட்டிவாகவும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ அதிமுக பஸ் பயணத்துல பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ்ன்னு தான் பதில் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரிந்த ஊர்களே 200, 300 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விஜயோட பஸ் பயணத்துக்கு பணம் கொடுத்து ஆளை கூட்டு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நோன்னு தான் பதில் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஊர்களே பணமே கொடுக்கலைங்க. ஊர்காரங்களும் கொஞ்சம் பேர் நின்றுருப்பாங்க. நிறைய கடையெல்லாம் ஷட்டர்லாம் அடைச்சிட்டு கடையில் வேலை பார்க்குறவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம விஷுவல்ஸ்லேயே பார்த்தோம். இன்னொன்று, இப்போ வந்து இந்த மாதிரி பொய்கள் அல்லது இந்த மாதிரி அரசியல் ரீதியாக பிழைபட பேசுதல் வந்து ஜனங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிரும். காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஊடக வளர்ச்சி. எல்லாமே லைவ் டிவிகள்ல, அதுக்கப்புறம் எல்லாமே விவாதங்கள் யூடியூப் மீடியாக்கள்ல, ஏன் செல்போன் மூலமா செய்தி போய் சேர்ற யுகம். அப்போ பிழைபட பேசுதல் ராங்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க குறிப்பிட்ட செல்லூர் ராஜுவாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, பிழைபட பேசுதலும் திரித்து கூறுதலும் இன்றைய தேதிக்கு வாக்காளர்கள் மத்தியில் எடுபடாது. அதற்கு பதிலாக வந்து அரசியல் ரீதியா பதில் தரலாம். திமுக வந்து அரசியல் ரீதியா பதில் தருது. எப்படின்னா இன்னென்ன தவறுகளா அவர் பேசுறாரு, புள்ளி உர தப்பு, உடனே ஃபேக்ட் செக் யூனிட் வந்து பதில் சொல்லுது. திமுக அமைச்சர்கள் மற்றவங்க பதில் சொல்றாங்க. முதலமைச்சர் மட்டும் தான் மறைமுகமா சொல்றாரு, மற்ற எல்லாருமே நேரடியாவே சொல்றாங்க. அதிமுக அல்லது பிற கட்சிகள் விஜயோட அந்த விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவங்கெல்லாம் இளைஞர்கள் என்ன செஞ்சிட போறாங்க, அது தவறு. ஏன்னா இளைஞர்கள் தான் திமுக பதவியில் அமர்த்தியிருக்கோம். இதே தவறத்தான காமராஜர் செஞ்சாரு. 15 சீட்டு 57ல ஜெயிக்கும் போதுங்க திமுக 15 சீட்லயும் வந்து காமராஜர் வந்து ஸ்பெஷலா கவனம் செலுத்தி 14 பேரை தோக்கடிச்சாரு. 15 எம்எல்ஏக்களை 14 பேர். கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாருங்க குளித்தலையில. அவரும் சீட்டு மாறி நின்னதாலன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பட் ஒர்க் பண்ணாங்க. மாதிரி நிக்கல, முதல் சீட்டு அது குளித்தலை. நெக்ஸ்ட் தான் வந்து பரிசுத்த நாடார் தஞ்சாவூர். திமுகவோட முதல் தேர்தல் 57. 57ல என்ன இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, இவங்களாம் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க, சினிமா இதை அப்ப சினிமா மூலமா நாடகம் மூலமா தான் இவங்க பண்றாங்க, அரசியல் கிடையாது, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, நேரு இருக்காரு, காமராஜர் இருக்காரு, அப்படிதான் இருந்துச்சுங்க. 15 சீட்டுங்கிறது ஒரு பெரிய வெற்றியாச்சு. 15 சீட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணாரு காமராஜர். 14 பேரை தோக்கடிச்சாரு கலைஞரை தவிர. ஆனா 50 பேர் வந்துட்டாங்க 1962 மற்றவங்க. அப்ப 50 பேர் வந்த பிறகு 50ங்கிறது ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் ஆகி போச்சு அசம்பிளியில. 62க்கு பிறகு 67 வெற்றி. அப்ப 57ல இருந்து 62க்கு நகர்த்தி கொண்டு வந்தது யாரு? இளைஞர்கள் தானே. அதாவது என்னோட ஸ்கூல் டேஸ் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அப்ப இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னங்க, இவங்க வந்து வேளாண்மை செய்தா வந்து விளைச்சல் வந்து வீட்டுக்கு வந்துடும் போது அதெல்லாம் தவறான பாணி, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. இன்னொன்று என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களா தன்னெழுச்சியா போவாங்க. அந்த காலத்துல சைக்கிளை மிச்சிட்டு போடுவாங்க, இப்போ 2 வீலர் ஓட்டிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு 2 வீலர்ல 3 பேர் 4 பேர் போயிடுவாங்க. நாங்கள் சைக்கிளில் டபுள்ஸ் போவோம், போலீஸ்காரனு கண்டா இறங்கி நிற்கணும். இதுதான் அப்போ உள்ள நிலவரம்.
அப்போ அப்படி குறைச்சு மதிப்பிட வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. ஒருவர் வந்து புதுசா வராருங்க, அவர் என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போமே, இவங்களுக்கு தானே தொடர்ந்து ஓட்டு போட்டோம், இவருக்கு ஓட்டு போட்டா என்ன தப்பு, இந்த மைண்ட் இருக்குதான் செய்யும். அது எப்படி நீங்க தடுப்பீங்க? என்ன ஓட்டு வாங்குவாரு, அவரோட அரசியல் வியூகம் என்ன, அரசியல் வியூகத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டலாம், தவறு கிடையாது. இப்ப விஜய் அரசியல் வியூகத்துல நிறைய குறைகள் இருக்கு. உதாரணமா கீழே யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. விஜய் வந்து அவரோட பஸ்ல வந்து இப்போ நாகப்பட்டினத்துக்காரங்களையோ திருவாரூர்காரங்களையோ 4 பேரை ஏற்றி இருந்தாரு அப்படின்னா அவனுக்கு ஊருக்குள்ள ஒரு மெரிட் கிடைச்சிருக்கும். நாளைக்கு வந்து அவனால ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு பயம் இருக்கும். இவனை நம்பி நம்ம எப்படி ஏத்துறது, நாளைக்கு இவனை வந்து வேற கட்சிக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? நம்பி ஏத்திட்டோங்க, பஸ்ல அறிமுகத்தை கொடுத்துட்டோம், அது பிறகு பெரிய கட்சி இழுத்துரும்ல, திமுகவோ அண்ணா திமுகவோ. அப்ப அது வந்து நாகப்பட்டினத்துல விஜய் கட்சி பிளவுபட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அது வேண்டாம், இப்படியான ஒரு அட்வைஸ் இருக்கும். அண்ணாவுக்கு அந்த கவலை கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய சம்பத்து 61 போகும்போது 62 50 சீட்டு அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. சம்பத்தும் கண்ணதாசனுங்க. என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து நேரா கீழே இருந்து வராங்க. 40கள்ல இருந்து 44ல நீதி கட்சி திராவிடர் கழகமா உருப்பெற்றதுல இருந்து, தந்தை பெரியார்ட்ட இருந்து, அப்படி குடியரசு பத்திரிகை, இப்படி ஒரு பெரிய பேக்ரவுண்டு. அப்ப 49ல கட்சி ஆரம்பிக்கும் போது அவரு கவலை இல்லை. 49ல கட்சி ஆரம்பிச்ச பிறகு பலரும் போனாங்க. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனே போனாரு திமுகல இருந்து. அப்பவும் வந்து வீக் ஆகல. நம்ம என்ன மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுமோ, என்ன மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுமோ அது பலவீனப்படலை. காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறது மொமெண்டம். விஜயோட மொமெண்டம் என்ன? திமுகவை வீழ்த்தணுங்கிறது. எப்போ வீழ்த்த முடியும்? 2026லயா? அது வீழ்த்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அது பிளவுபடுது. மீண்டும் திமுக, இப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஆனா விஜய் வந்து காம்படிட்டரா இருப்பாரா? இருப்பாரு. யாருக்கு இருப்பாருன்னா உதயநிதிக்கு இருப்பாரு. எப்போ இருப்பாருன்னா அடுத்த தேர்தலில் இருப்பாரு. அது வரைக்கும் அவர் தாக்கு பிடிப்பாரா? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக சார், ஒரு விரிவான உரையாடல். 1967 77 திரும்ப திரும்ப கோட் பண்றாங்க. பட் அது எதுவுமே 2 ஆண்டுகளில் உருவானது இல்லை அப்படிங்கிறதுல புரிஞ்சு பார்க்கலான்னு பார்ப்போம். 77 அந்த 3வது 4வது ஃப்ரண்ட்டுகள் அதிகமாக வாங்கியதன் காரணமாக சில விளைவுகள் நடந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. மேபி வரலாறு திரும்புகிறதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுங்கிறதையும் பேசலாம். உங்க நீண்ட அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்.